ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மாஸ்டர்கேமில் ஒரு டிப்ஸு மாதிரி ஒன்று பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன் அந்த இடத்துல. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு இன்னொரு ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் போய் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுவீங்க. நீங்கள் அப்படி பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட கீபோர்டில் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ப்ரீவியஸாக என்ன கமெண்ட் யூஸ் பண்ணீங்களோ அது உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இது ரெக்டாங்கிளுக்கு மட்டும் இல்லை, எல்லா கமெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும். இப்போ சர்க்கிள் போடுறீங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிள் போடுறீங்க, எனக்கு இன்னொரு சர்க்கிள் வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் போய் சர்க்கிள் கிளிக் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்கள் கீபோர்டில் வந்து ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் லாஸ்ட்டாக என்ன கமெண்ட் யூஸ் பண்ணீங்களோ அது உங்களுக்கு வந்துடும். இது இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் டூல் பார்த்தும் இதேமாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு. இப்போ நான் ஒரு கான்டூர் டூல் பார்த்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதே மாதிரி எனக்கு இன்னொரு கான்டூர் ப்ரோக்ராம் வந்து இந்த இதுக்கு வேணும் அப்படின்னா நான் மறுபடியும் போய் அதே மாதிரி செலக்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஸ்பேஸ் பார் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்துடும். நீங்கள் மறுபடியும் அதை செலக்ட் பண்ணி இன்னொரு ப்ரோக்ராம் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.